ராகி புட்டு சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்க இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் ராகி போட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் ஊறினா போதும். ஊறின உடனே கலர் மாறிடும். கலர் மாறிட்டு தண்ணியெலாம் வடிகட்டிடுங்க. இதை அப்படியே நம்ம ஸ்டீம் பண்ணுற பாத்திரத்தில் மாற்றி துணி போட்டு அந்த ராகியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் தான் ஸ்டீம் பண்ண போகிறோம். ரொம்ப நேரம் பண்ணிங்கன்னா இன்னும் ஹார்ட் ஆகிடும். ஸோ இது ஸ்டீம் ஆகிற டைமில் நம்ம தேங்காய் ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ தேங்காய் துருகாமல் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னா, இந்த மாதிரி பின்னாடி இருக்க ஷெல்ஸ் எல்லாம் ஸ்க்ராப் பண்ணி எடுத்துகிட்டு இதை நீட் ஸ்லைஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்திங்கனாலே போதும். நம்ம கையில் துருவின மாதிரி செம்ம ஸ்மூத்தாக அப்படியே பூ மாதிரி வந்துடும். இப்போ இது ரெடி ஆகிடுத்துக்குள்ள இங்கே ரெடி ஆகிட்ருக்கோம். இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ தட் ஸ்டீம் செட்டில்ஸ் டவுன். அதுக்கப்புறம் அதை எடுத்து அதே கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சூடு ஆறின உடனே நம்ம திருகுன வச்சுருக்க தேங்காவை போட்டுட்டு அதோட நம்மளுக்கு தேவையான சுகரை போட்டுட்டு கை பொறுக்கிற சூடு இருந்த உடனே அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கையால் மிக்ஸ் பண்ணால் தான் அந்த லம்ப்ஸ்லாம் இல்லாமல் நம்மளுக்கு அப்படியே ஸ்மூத்தாக வரும். அந்த சுகரும் நல்லா கரைஞ்சி ஜூஸி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் சிம்பிள் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.